ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஈரோடு சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பேக்கரி, சின்னதாக ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் பிஸியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த கூட்டத்தை பயன்படுத்தி இந்த ஆப்பை வச்சு, அதாவது நான் சொல்ல போகிற ஆப்பை வச்சு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காக பேமெண்ட்டு மட்டும் காட்டும், ஆனால் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்காது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அது என்ன ஆப்பு, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்னடா ஆப்பு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பு தான். இந்த ஆப் எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் பே, பேடிஎம், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்களோட இந்த நம்பர், கடனை பேர், உங்கள் பேர் என்ன போட்டிருக்குங்க அந்த பேர் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், அந்த டேட்டு என்ன டேட்டோ அந்த டேட் நாம்ளே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஃபேக்காக ஒரு பேமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் QR கோடு வச்சுருப்பீங்க கடையில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இதெல்லாம் நீங்கள் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சில கடையில் இருக்கும். அந்த கடையை பார்த்து அவங்க அந்த ஃபோன் நம்பரும் அதில் பேரும் அந்த எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அப்படியே QR கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஏமாற்றி உங்களை அப்படியே அமௌண்ட்டு கொடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் பிஸியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு இப்போ சரி கிரெடிட் ஆகிருக்கிறது லேட்டானாலும் ஆகும், நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்காக இது உங்களுக்கு அனுப்பிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. இதை எல்லோரும் பார்த்து உஷாராக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய திருடங்கள் உருவாகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடை வச்சுருக்க எல்லா நண்பர்களும் இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஆப்புக்காரங்க பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிட்ருக்காங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஞ்சர் ஒன்று இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருந்த ஒரிஜினலாக வச்சுருக்க பேடிஎம், கூகுள் பே, அந்த மாதிரி ஃபோன்பேலாம் வச்சுருந்தீங்கன்னா அதோட டேட்டாஸ்லாம் இவங்க திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.